வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். நம்முடைய யூடியூப் சேனல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நிறைய நுணுக்கமான விஷயங்கள்ல இதுவரைக்கும் யாரும் தெரியப்படுத்தாத விஷயங்களை நம்ம மக்களுக்கு நம்ம மூலமா தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போறது இது ஒரு பழைய முறை. இன்னமும் இதை யாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா என்ன அப்படின்னு கூட தெரியல. இதை முதல்ல வெளில சொல்றதும் நாமளா தான் இருக்கும். ஏன்னா இதை பத்தி நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நாம ஃபாலோ பண்ற மரபணு ஜோதிட முறை இந்த அமைப்பு சார்ந்தது தான் இருக்குது. கர்மா ஜோதிட முறையும் நம்ம பின்பற்றிக்கிட்டு வர ஜோதிட முறையும் இந்த மாதிரியான நட்சத்திர கலவைகள்ல தானே இருக்குது. இது எப்படி வந்திருக்கும், இது எங்கேருந்து வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு தேடுதல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு இந்த தகவல்கள் கிடைச்சிது. சரி, இதை முதல்ல நம்ம மக்கள்கிட்ட கொடுக்கணும். அதை அவங்க ஜாதகங்கள்ல போட்டு பார்க்கணும். இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜாதகங்கள்ல அல்லது அவங்களுடைய வாழ்க்கை துணை ஜாதகங்கள்ல இதை அப்ளை பண்ணி பார்க்கணும். இதை வச்சு குடும்ப வாழ்க்கையில நல்ல முறையில சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த பதிவை நான் எடுக்கிறேன். இது முழுக்க முழுக்க பழைய மூல நூல்கள்ல கொடுக்கப்பட்ட விஷயம். இதுவும் ஒரு திருமண பொருத்த முறையா அந்த காலத்துல இருந்திருக்குது. இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆய பொருத்தம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இது ஆயம், புதுசா கேள்விப்படாத மாதிரி இருக்குது அப்படின்னா, ஆயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பார்ப்போம். வாஸ்து பொருத்தம் பார்ப்போம் இல்லைங்களா? வாஸ்துக்கு ஒரு 11 பொருத்தங்கள் பார்ப்போம். அந்த 11 பொருத்தத்துல இந்த ஆய பொருத்தம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அதுல வேற மாதிரி பின்பற்றுறாங்க, ஆனா இதுல வேற மாதிரி பின்பற்றுறாங்க. அப்போ இது திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல முற்காலங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதை வச்சு இணைச்சிருக்கிறாங்க. இந்த அமைப்புல எடுத்து பார்த்த ஜாதகங்கள் எல்லாமே கொஞ்சம் ஒத்து போகிறத பார்க்க முடியுது. என்ன மாதிரி ஒத்து போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நார்மலா நம்ம நட்சத்திர பொருத்தம் பார்க்கிறோம், கிரக பொருத்தம் பார்க்கிறோம், தோஷ சாமியம் பார்க்கிறோம். இப்படி எல்லாம் பார்த்து கூட சில ஜாதகங்கள் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு நம்மளால வர முடியல. அவங்க எப்படி ஒரு பிரச்சனை இல்லாம ஒரு குடும்பத்துல ஒரு ஃபேமிலி லைஃப ரன் பண்ணிக்கிட்டு போறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஆராயும் பொழுது அது ஏதோ ஒரு நேர்கோட்டுல போய் நிற்கும் அப்படிங்கிற ஒரு துளி நம்பிக்கை. அது எதுவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தேடுதல். அப்படி கிடைக்கும் போது இந்த தகவல்கள் நம்ம அதுல அப்ளை பண்ணி பார்க்குறப்போ லக்னம், லக்னாதிபதி இந்த அமைப்புகள்ல இப்ப நாம பார்க்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஜாதகத்துல இருக்கு. நமக்கு ஜாதக பொருத்தம் இல்லை, நட்சத்திர பொருத்தம் இல்லை அப்படின்னு நம்ம வருத்தப்படாம இந்த அமைப்புகள் ஜாதகத்துல பொருந்துது அப்படின்னா தாராளமா அந்த ஜாதகங்களை இணைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன மாதிரியான அமைப்பு? இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற அமைப்புகள் என்னென்ன? ஆய பொருத்தம் அப்படிங்கிற ஒரு தன்மை, இரண்டாவது திசை பொருத்தம் அப்படிங்கிற ஒரு தன்மை, மூன்றாவது சந்திர யோக வர்க்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அது இல்லாம யோகினிகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த 4 அமைப்பையுமே நாம ஒரு சக்கரம் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த சக்கரத்தின் மூலமா ரொம்ப எளிமையா அதை எப்படி பார்க்கறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி நாம பொருத்தம் பார்க்கும் போது அதை பயன்படுத்துறது அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். நான் ஆல்ரெடி சக்கரம்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா அதை எழுதி போடுவோம் அப்படின்னா டைம் நிறைய ஆயிடும். அதனால ஆல்ரெடி சக்கரத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி அந்த சக்கரத்தை அமைக்கணும், எப்படி அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நமக்கும் வீடியோ ரொம்ப லென்த்தா போகாம ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிஞ்சிடும். ஓகேங்களா? வாங்க நம்ம இப்போ போர்டுல ரைட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பா விசிபிள் ஆகும். இதுல நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, நார்மலா ராசி கட்டங்கள் அப்படிங்கிறது மேல 4, சைட்ல 4 இந்த மாதிரி 12 கட்டங்கள் வர மாதிரி போட்டிருக்கோம். இதுல 8 கட்டங்கள் 3 3 வர மாதிரி போட்டிருக்கோம். இதுல நடுக்கட்டம் அப்படிங்கிறது கிடையாது. இதை எப்படி நாம முதல்ல இந்த சக்கரத்தை கிரியேட் பண்ணணும்? இந்த சக்கரம் என்ன அப்படின்னா, இது ஆயப்பொருத்த சக்கரம் அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கலாம். இதுல இந்த சக்கரத்தை எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். முதல்ல இந்த மாதிரி ஒரு
கட்டத்தை வரைஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? இந்த கட்டத்துல நடுக்கட்டம் இருக்கு இல்லைங்களா? இந்த நடுக்கட்டம் அப்படிங்கிறது தான் நமக்கு கிரியேட் பண்றதுல ஃபர்ஸ்ட் கட்டமா இருக்கணும். இந்த கட்டம் அமைச்சிட்டு இந்த இடம் கிழக்கு அப்படின்னு போட்டுக்கணும். அதுக்கு நேர் ஆப்போசிட் மேற்கு, இந்த பக்கம் வடக்கு, இங்க தெற்கு. ஓகேங்களா? இதோட கார்னர் தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு, வடகிழக்கு. முதல்ல இந்த திசைகளை நாம குறிச்சுக்கணும். ரைட்டுங்களா? திசைகளை குறிச்சதுக்கு அப்புறமா நம்ம நட்சத்திரங்களை அதுல அடைக்கணும். நட்சத்திரங்களை எப்படி அடைக்கிறது அப்படின்னா, இந்த 1வது கட்டம் கிழக்கு திசை இருக்கு இல்லைங்களா? இந்த கிழக்கு திசையில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 27 நட்சத்திரங்களை சுத்தி வரிசலா எழுதிக்கிட்டே வரணும். இங்க அஸ்வினி எழுதுங்க, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம். ரைட்டுங்களா? அடுத்தது ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். அடுத்தது அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம். அடுத்ததா பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இப்படி நட்சத்திரங்களை கிளாக் வைஸ்ல ஆர்டர் வைஸ் வரிசலா அப்படியே எழுதிக்கிட்டே வந்துருங்க. அதுல எந்தெந்த திசையில எந்தெந்த நட்சத்திரங்கள் போய் உட்காருது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததா நம்ம கிரகங்களுடைய வரிசை இருக்கு இல்லைங்களா? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இதுல கேது பகவான் அப்படிங்கிறவர் இதுக்குள்ள வரமாட்டார். ராகு பகவானுக்கு மட்டும்தான். ரைட்டுங்களா? இப்போ இங்க சூரியனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி பகவான், ராகு பகவான். ரைட்டுங்களா? இப்ப கிரகங்களை நாம அடைச்சுக்கிட்டோம். அடுத்ததா ஆயம் அப்படின்ற ஒண்ணு பார்த்தோம் இல்லைங்களா? இந்த ஆயம் என்ன மாதிரியான வகையை சேர்ந்தது அப்படிங்கிறத நாம இங்க எழுதணும். கிழக்கு இந்த நட்சத்திரங்களுக்கு கீழே கொடி வகைகள் அப்படின்னு எழுதிக்கணும். இது வந்து கொடி வகைகள், இது புகை வகைகள், இது சிங்கம் வகைகள், இது நாய் வகைகள், இது எருது, இது கழுதை, யானை, காகம். இதுதான் இந்த 8 வகையான ஆயங்கள் அப்படின்னு சொல்றது. அடுத்ததா நம்ம யோகினிகள் இருக்காங்க இல்லைங்களா? சப்த கன்னிமார்கள் சொல்றவங்களா, அட்ட கன்னிமார்கள்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி யோகினிகள்ல கிழக்கு திசையில முதல்ல பிராமி அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்ததா கௌமாரி, பராகி, சித்தா, வைஷ்ணவி, மகேந்தினி, சாமுண்டி, மகேஸ்வரி. இதை அடைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்ததா சந்திர யோக வர்க்கம் அப்படிங்கிறத அடைக்கணும். சந்திர யோக வர்க்கம்னா என்னன்னா நம்மளுடைய திதிகள். ரைட்டுங்களா? இங்க பிரதமையில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பிரதமை, திதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி. அடுத்ததுக்கு கட்டம் மாறிடணும். நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி. சதுர்தசி முடிஞ்சோன்னு பௌர்ணமி, அமாவாசை. இந்த மாதிரி கட்டங்களை நம்ம போட்டு அடைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட 2 ஜாதகங்கள் வருது அப்படிங்கிறப்போ அந்த ஜாதகத்தை ரொம்ப எளிமையா நம்மளால தைரியமா இந்த ஜாதகத்தை சேர்க்கலாமா சேர்க்க வேணாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்மளால வர முடியும். ரைட்டுங்களா? இதுல என்ன ரூல் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க கிழக்கு திசைன்னு இருக்கு இல்லைங்களா? இந்த கிழக்கு திசையில உங்களுடைய ஜாதகத்துல ஜென்ம நட்சத்திரம் இருந்தாலோ, ஜென்ம லக்னம் இருந்தாலோ, லக்ன அதிபதி போய் நின்னாலோ, எந்த அமைப்புல இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு சம்பந்தப்பட்டாலும் உங்களுடைய ஜாதகத்துல இந்த இடங்களை கிழக்கு திசையிலிருந்து 5வது திசையில வரக்கூடிய நட்சத்திரங்களையோ திதிகளையோ இணைக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இப்ப இங்க அஸ்வினி நட்சத்திரம் நமக்கு ராசியாவோ லக்னமாவோ அல்லது லக்ன அதிபதியாவோ வந்து நிற்கிறாரு அப்படின்னா இங்க இருந்து 1, 2, 3, 4, 5 5வதா வரக்கூடிய திசை எதுன்னா மேற்கு திசை வருது. இந்த மேற்கு திசையில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருகசீரிடம், ஹஸ்தம், உத்திராடம் நட்சத்திரம் இருக்குது. ரைட்டுங்களா? அப்ப இந்த 3 நட்சத்திரங்கள் கொண்ட ஜாதகங்களை இணைக்க வேண்டாம் அப்படிங்கிறது இந்த ஆயப்பொருத்தத்தினுடைய ஒரு தன்மையா இருக்குது. ரைட்டுங்களா? என்னென்னலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, யோகினிகள் ஒரே யோகினியா இருக்குது. பிராமி வந்து 2 பேருக்கும் ஜென்ம நட்சத்திரத்துக்கு யோகினியா வருது அப்படின்னா சேர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரே கொடி வகைகள், இந்த 4 நட்சத்திரங்களும் ஒரே கொடி வகைகள், ஒரே யோகினி வகைகள். இது ஒரே வகையில வந்தா சேர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு 5வதா வரக்கூடிய நிலைகளை மட்டும் சேர்க்க வேண்டாம், எக்காரணத்தை கொண்டும் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கண்டிஷனாவே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சில ஜாதகங்களை எடுத்து பார்க்கும்போது இப்ப நமக்கு ஆய்வுக்காக நிறைய ஜாதகங்கள் கணவன் மனைவி ஜாதகங்கள் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுல குறிப்பா
இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரக்கூடிய ஜாதகங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜாதகங்களை மட்டும் எடுத்து பார்க்கும் பொழுது நிறைய இந்த திசைகள் அப்படிங்கிறது அதுல அடிபடுது. லக்னாதிபதி நிக்கிறாரு அல்லது லக்னம் நிக்குது, ஜென்ம நட்சத்திரத்துக்கு 10 பொருத்தம் இருக்குது. ஆனா லக்னாதிபதி போய் நிக்கிறத எடுத்து பாத்தீங்கன்னா 5வது திசையில வந்து மாட்டிக்குது. அதே மாதிரி திதியில வந்து மாட்டிக்குது. இப்ப பிரதமை திதி அப்படிங்கிறது கிழக்கு திசையில இருக்குது அப்படின்னா பஞ்சமி திதியும் திரியோதசி திதியும் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது ரூல். ரைட்டுங்களா? இப்ப நம்ம ஒரு விஷயத்துல என்னென்ன பாக்குறோம் பாருங்க. நட்சத்திரம் பாக்குறோம். அந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரத்துக்கோ ஜென்ம லக்னத்துக்கோ லக்ன அதிபதி போய் நின்னதுக்கும் நம்ம நினைச்சுக்கலாம். ரெண்டாவது திதியும் நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம். எந்த திதிக்கு எந்த திதி சேர்க்கலாம் சேர்க்கக்கூடாது அப்படிங்கறதையும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன கொடி வகைகள். இப்ப கொடி வகையில இருக்குது அப்படிங்கிறப்போ உங்களுடைய ஜாதகத்துல லக்னாதிபதி 7ஆம் அதிபதி சுக்கிரன், செவ்வாய், குரு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா. பொதுவா நாடி முறையில பார்க்கும்போது குரு பகவானை தான் லக்னாதிபதியா எடுத்து பலன் சொல்லுவாங்க. அதே மாதிரி மனைவி அப்படின்னு போறப்போ சுக்கிரன், அடுத்தது அவங்களுடைய தன்மை 7ஆம் அதிபதி. நமக்கு லக்னம் இருக்கும், லக்ன அதிபதி இருக்கும். இப்ப இத்தனை தன்மைகள் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல நம்மளால வெரிஃபை பண்ணிக்க முடியும். லக்னம் வீக்கா இருக்கு, லக்னாதிபதி வீக்கா இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம டைரக்டா சந்திரன் நின்ற இடத்துக்கு போயிடும். இப்ப சந்திர லக்னம் அப்படிங்கிறது நமக்கும் வேலை செய்யுது. ஏன்னா அதுதான் நம்மளுடைய மனோகாரகன், உடல் காரகன் அப்படிங்கிறப்போ சந்திரன் அதை வச்சு நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம லக்னத்துக்கு வெரிஃபை பண்ண மாதிரி நம்மளுடைய 7ஆம் பாவத்துக்கு வெரிஃபை பண்ணிடுவோம். ரைட்டுங்களா? ஒரு ஜாதகத்துல பொருத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட ஒரு ஜாதகம் இருக்கும் இல்லையா, ஆணோ பெண்ணோ, அவங்களுடைய ஜாதகத்துல லக்னாதிபதினு ஒருத்தர் இருப்பாரு, 7ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பாரு. அவங்க 2 பேரும் ஸ்தான அதிபதிகள். அவங்கள குறிச்சு வச்சுக்கணும் வரமா. அடுத்ததா உங்களுக்கு திருமணமா அப்படின்னா அந்த திருமணத்துக்கு காரகமான கிரகம் யார்? சுக்கிரன், செவ்வாய். இவங்க 2 பேரையும் குறிச்சுக்கணும். நாடி முறையில எடுக்கும்போது குரு பகவானை பார்த்துக்கணும். இப்ப எந்த அமைப்புல இது உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு உங்க ஜாதகத்துல பார்க்கணும். இப்போ உங்களுடைய லக்னம் அஸ்வினிலேயோ ஆயில்யத்திலேயோ அனுஷத்திலேயோ புரட்டாதிலேயோ நிக்குது அப்படின்னா லக்னத்துக்கு லக்னம் அப்படிங்கிறது வலு சேர்த்துக்கணும் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். உங்க லக்ன அதிபதி வந்து நிக்கிறாரு அப்படின்னா அதே மாதிரி பெண் ஜாதகத்துல லக்னாதிபதி நிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது பெண் ஜாதகத்துல லக்னாதிபதி நிக்கிற மாதிரி தான் வருமா அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல 7ஆம் அதிபதிய செக் பண்ணிக்கணும். உங்க ஜாதகத்துல 7ஆம் அதிபதி இந்த நட்சத்திரங்களுக்குள்ள வராங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்க கிரகம் அப்படிங்கிறது சூரியனை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இந்த சூரியன் அப்படிங்கிறது இந்த திசைக்கு இந்த 5வது திசை எதிரி அப்படின்னா இந்த சூரியன் இந்த 3 நட்சத்திரங்கள்ல நிக்கிறாங்க உங்க ஜாதகத்துல அப்படின்னா இதன் மூலியமா பிரச்சனைகளை சந்திக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்ப இங்க குரு பகவான் இருக்கிறார் இல்லைங்களா, இந்த இடத்துக்கு குரு பகவான் அதிபதியா இருக்கிறார். குரு நம்மளுடைய ஜாதகத்துல எதுக்கெல்லாம் காரகத்துவம் வகிக்கிறாரோ அது அத்தனையிலையும் பிரச்சனைகளை கொடுப்பாருன்னு அர்த்தம். குருன்னா நமக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ இது குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இங்க இண்டிகேட் பண்ணுது அந்த ஜாதகத்துல அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஈஸியாவே புரிஞ்சுக்க முடியும். ரைட்டுங்களா? இப்போ நம்ம லக்னத்துக்கு பாக்குற மாதிரியே 7ஆம் இடத்துக்கும் பார்த்து இந்த தன்மை நமக்கு வரக்கூடிய ஜாதகத்திலையும் பொருந்துமா அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தை வச்சு லக்னத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் ஒரே ஜாதகத்துல பொருத்தத்தை பார்த்து நிர்ணயிச்சுக்கணும். நமக்கு சரியான வரன் வருமா வராதா அப்படிங்கிறத தீர்மானிச்சுக்கிட்டோம்னாலே நமக்கு வரக்கூடிய ஜாதகத்துல எது நமக்கு பொருந்தக்கூடிய ஜாதகம் அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தை வச்சே நாம கண்டுபிடிச்சிக்க முடியும். ரைட்டுங்களா? அதுக்கு இந்த முறை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். பொறுமையா உட்காந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். திரும்பி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு ரீகேப் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு சக்கரத்தை வரைஞ்சுக்கணும். இதுல திசைகளை ஃபில் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் கட்டம் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இதோட கார்னர் வடமேற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு. இதை போட்டு முடிச்சோன்னே நட்சத்திரங்களை வரிசலா எழுதிடணும். அஸ்வினில இருந்து ஆரம்பிச்சு 27 நட்சத்திரங்களை ஒவ்வொரு கட்டமா மாறி 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 எழுதிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்துக்கும் எத்தனை நட்சத்திரம் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கிரகங்களினுடைய வரிசை அடிப்படையில கிழமை வரிசை இருக்கும் இல்லைங்களா, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுல சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுவை விட்டுருங்க. அடுத்ததா இது என்ன வகையானது அப்படிங்கிறத கொடி வகை, புகை வகை, சிங்க வகை, நாய் வகை, எருது வகை, கழுதை வகை, யானை வகை, காகம் வகை. அப்ப இந்த தன்மையில இருக்கிறதையும் எழுதிக்கிட்டு அவங்களுடைய யாரு யோகினியா இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் எழுதிக்கணும். அடுத்தது திதிகளை வரிசலா எழுதிக்கணும்.
எழுதிட்டோம்னா நம்மளுடைய ஜாதகத்துல லக்னம் சம்பந்தப்பட்டு எந்தெந்த நட்சத்திரங்கள் சம்பந்தப்படுது, லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்துல நிக்கிறார், அது இங்க எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இப்ப லக்னம் ஒரு இடத்துல நிக்குது, ரைட்டுங்களா? இப்ப லக்னத்து நின்ன நட்சத்திரத்துக்கு 5வது திசையில 7ஆம் அதிபதியோ சுக்கிரனோ நிக்கிறாங்களான்னு செக் பண்ணிக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். அதே மாதிரி லக்னாதிபதி நிக்கிறாங்களா, லக்னாதிபதி நின்னதற்கு 7ஆம் இடம் எது, அந்த இடத்துல இந்த 5ஆம் இடம் நட்சத்திரம் சம்பந்தப்படுதா அப்படிங்கிறத பார்க்கணும். குரு நிக்கிறாரா, குரு நிக்கிறதுக்கு 7ஆம் இடம் என்ன, அங்க இந்த இடம் சம்பந்தப்படுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். களத்திற்கு ஆரகம் யார் இருக்கா, சுக்கிரன். சுக்கிரன் என்ற ஸ்தானத்தை வெரிஃபை பண்ணிக்கணும். இந்த மாதிரி 7ஆம் அதிபதி சுக்கிரன் நம்முடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்டது, 7ஆம் பாவம் சம்பந்தப்பட்டதை பார்த்துக்கிட்டு நம்ம லக்னம் லக்னாதிபதி குரு இதை நம்ம செக் பண்ணிட்டோம்னா எந்த அமைப்புல நம்ம ஜாதகத்தை பொருத்தணும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். லக்னத்தை பேஸ் பண்ணி நம்ம ஜாதகத்தை சேர்க்கணுமா, அல்லது ஜென்ம நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட ஜாதகத்தை சேர்க்கணுமா, லக்னாதிபதி சம்பந்தப்பட்டு ஜாதகத்தை சேர்க்கணுமா, அல்லது குருவினுடைய வலிமையால ஜாதகத்தை சேர்க்கணுமா அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தை வச்சு நாம தெரிஞ்சுக்க முடியும். ரைட்டுங்களா? இது ரொம்ப ரொம்ப நுணுக்கமானது, ரகசியமானது. இதுவரைக்கும் இதை யாருமே சொல்லல அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தம். கண்டிப்பா இதுக்கப்புறம் இதை பத்தின ஒரு ஆய்வு எல்லாருக்கிட்டையுமே போகும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது நார்மலா ஜோதிடர்கள் பயன்படுத்துறதை விட மக்களான எல்லாருமே இதை பயன்படுத்தணும். இது ஒரு சூசகமான ஒரு கணித முறை தான். ரைட்டுங்களா? இப்போ உங்க ஃபேமிலியில கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும் இல்லைங்களா? கணவன் மனைவி பேசாம இருப்பாங்க அல்லது பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க ஜாதகத்துல இதை போட்டு பாருங்க. ஏன் பிரிஞ்சாங்க, எதுக்கு பிரிஞ்சாங்க அப்படிங்கிற காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரிங்களா? இது கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற சக்கரம் கிடையாது. வாழ்க்கை துணையை சேர்க்கறதுக்கு அவங்க எல்லா விதத்திலையும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்களா, ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போவாங்களா அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போனது. இதை பயன்படுத்தாம கிடக்குது, அதை நம்ம மூலமா வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான். இது கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப மனநிறைவா இருக்குது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.